You can now make online payments to State Timber Corporation via GovPay. அரசுகள் எல்லாம் சேர்ந்து சொல்றது இவ்வளவு சாத்தியத்தன்மையாக இருக்கு. பாதுகாப்பு வலியமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்லக்கூட அதை ரிவோக் பண்ணணும். அந்த கெசட்டை வந்து பாரத ஜனாதிபதியோ பிரதமரோ காணியை விடுறோம், 100 ஏக்கர் விடுறோம், 200 ஏக்கர் விடுறோம், 50 ஏக்கர் விடுறோம், பாதையை திறந்துட்டு விடுறோம் என்று சொன்னதெல்லாம் இந்த கெசட் ஆளுகைக்கு இருக்க எப்படி சாத்தியத்தன்மையாகும்? மயிலுட்டி மீளுடியேற்ற சங்கத்தினர் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலய காணிகள் விடுவிப்பு தொடர்பாக இன்று காலை சந்தித்து கலந்துரையாடி தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று அங்கு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் அது தொடர்பான தொடர் நடவடிக்கையினுடைய ஒரு அங்கமாக இன்று மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து தங்களுடைய தேவைப்பாடுகளையும் அல்லது தங்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த விடயம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி விடுவிப்பு தொடர்பான விடயம் நாங்கள் ஏற்கனவே அதிமேதகு ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வந்த கலந்துரையாடலில் இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தலை வெளிப்படுத்தி இருந்தோம். அந்த வெளிப்படுத்தல் மூலம் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த உயர் பாதுகாப்பு வலய காணிகளாக முப்படை மற்றும் போலீசாரிடம் இருக்கின்ற காணிகளுடைய விவரங்கள் தொடர்பாகவும் அதனுடைய விடுவிக்கப்பட வேண்டிய தேவை விவரம் தொடர்பாகவும் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். அந்த கூட்டத்திலே யாழ்ப்பாணம் பலாலி வீதியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டு அந்த வீதியை முழுமையாக மக்களுடைய பாவனைக்காக விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட 234 ஏக்கர் காணிகள் விவசாய தேவைக்காக மட்டும் விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த காணிகளிலே மக்களுடைய குடியிருப்புக்காக அல்லது குடியிருப்பு தேவைகளுக்காக அந்த காணியை பயன்படுத்துவதற்குரிய அனுமதியை வழங்குமாறும் கோரிக்கை விட்டிருந்தோம். அந்த கோரிக்கைகள் தொடர்பாக அல்லது எங்களாலே வழங்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக இன்று இவர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. அதே போல இந்த மயிலுட்டி மீளுடியேற்ற சங்கத்தினர் ஏற்கனவே இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணிகள் சுவீரிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையை வெளிக்காட்டி அதனை வர்த்தமானி அறிவித்தலிருந்து நீக்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் எங்களிடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே வேளையிலே நாங்கள் இந்த மீளுடியிடம் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய முழுமையான நிலவரம் தொடர்பாக விரைவிலே ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு முழுமையான அறிக்கை ஒன்றை அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாடல்களிலே கொழும்பிலிருந்து வருகின்ற அதிமேதகு ஜனாதிபதி அமைச்சர்கள் வருகின்ற போது இந்த காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கைகளை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.